வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம மருத நிலத்தோட வளத்தை பத்தி கம்பர் பெருமான் சொல்ற ஒரு பாட்டை பார்க்க போறோம். கோசல நாட்டோட வயல்வெளிகள் எப்படியெல்லாம் ஒரே கலகலப்பா சத்தமா இருக்குன்னு சொல்றாரு. சரி, பாட்டுக்குள்ள போலாமா? ஆறுபாய் அரவம் மலராலை பாய் அமலை ஆலைச்சாறு பாய் ஓதை வேலைச்சாங்கின் வாய் பொங்கும் ஓசை ஏறுபாய் தமரம் நீரில் எருமை பாய் துழனி இன்ன மாறு மாறு ஆகி தம்மில் மயங்கும் மாமருத வேலி. அதாவது அந்த கோசல நாட்டோட மருத நிலத்துல ஒரே கொண்டாட்டம் தான். ஆறுகள் பாயிற சத்தம், உழவர்கள் கரும்பாலை ஆற்ற சத்தம், அந்த கரும்பாலைகளில் இருந்து சாறு பொங்கி வழியற சத்தம், கடல்ல இருக்க வேண்டிய சங்குகள் எல்லாம் ஆத்துல வந்து சேர்ந்து ஊதுற சத்தம். அடடா, இது போதாதுன்னு காளைகள் ஒன்னோட ஒன்று முட்டி மோதுற சத்தம், எருமைகள் வேற தண்ணியில் இறங்கி குதிச்சு விளையாடுற சத்தம். இப்படி எல்லா சத்தமும் ஒன்று சேர்ந்து அந்த இடமே அல்லோல கல்லோலப்படுது. கம்பர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. மாறு மாறு ஆகி தம்மில் மயங்கும். அதாவது தனித்தனியாக கேட்கறதுக்கு அழகா இருக்கிற இந்த சத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய இசை கச்சேரியை நடத்துதுங்களாம். கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோம்னா கம்பர் வெறும் சத்தத்தை மட்டும் சொல்லலை, அந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற காட்சியையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆறு பாய்ஞ்சா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய வெள்ளம் கரை புரண்டு ஓடுற மாதிரி இருக்கும் இல்லையா? கரும்பு ஆலையிலிருந்து சாறு பொங்குறத கற்பனை பண்ணி பாருங்க. அப்படியே கண்ணுக்குள்ள இனிப்பு வந்து நிற்கும். சங்கு ஊதுற சத்தம்னா அது ஒரு மங்களகரமான உணர்வை கொடுக்கும். காளைகள் சண்டை போடுறதும் எருமைகள் தண்ணியில் விளையாடுறதும் கிராமத்துக்கே உரிய அழகு. அது மட்டும் இல்லாமல் அரவம், அமலை, ஓதை, ஓசை, தமரம், துழனின்னு ஒரே மாதிரி ஓசையில் முடிகிற வார்த்தைகளை எப்படி வரிசையாக அடுக்கி இருக்கார் பாருங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கே ஒரு தனி சுகம். அப்படியே அந்த ஆற்றுல போய் குதித்து விளையாடலாம் போல இருக்கா? எனக்கும் அப்படித்தான் இருக்குது.